Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 1865. ஸோ ஃபைண்டிங் பேர்ஸ் வித் சர்டைன் சம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இன்றைக்கி கேட்டிருக்கிறது ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். ஸோ என்னென்னா யூ ஆர் கிவன் டூ இன்டிஜர் அரே நம்ஸ் 1 அண்ட் நம்ஸ் 2 அப்படின்ற ஒரு ரெண்டு இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க. நம்மளோட டாஸ்க் என்னென்னா டு இம்ப்ளிமெண்ட் சர்டன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தட் சப்போர்ட்ஸ் த queries ஆஃப் டூ டைப்ஸ். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ஸ் 2 அப்படின்ற அரேல ஆட் பண்ணணும். அதே மாதிரி கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ அந்த மெத்தட் வந்து கால் பண்ணுறப்போ ஏன்னா இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ இப்போ எப்போ வந்து எனக்கு பேர் ஆஃப் ஐ கமா ஜே அப்படின்றது, அதாவது எந்த பேர் ஆஃப் ஐ கமா ஜே வந்து நமக்கு விச் மீன்ஸ் தட் நம்ஸ் 1 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய அந்த ஐத் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் நம்ஸ் 2 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய ஜேத் இண்டெக்ஸ் வேல்யூ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்றப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டோட்டலை மேட்ச் ஆச்சுன்னா அந்த மாதிரி நமக்கு எத்தனை டோட்டல் இருக்கு அப்படின்ற அந்த கவுண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நம்ம என்ன ஒரு சில விஷயங்கள்னா நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னா நம்ஸ் 1 அண்ட் நம்ஸ் 2 ரெண்டுத்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓகே, இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகலாம். செல்ஃப் டாட் அதே மாதிரி என்னன்னா மற்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்து நம்ஸ் 2 அப்படின்ற அரேல எந்த வேல்யூ ஆட் பண்ணணும், அண்ட் அதே மாதிரி நம்ஸ் 1 அண்ட் நம்ஸ் 2 அப்படின்ற ரெண்டு அரேல எந்த வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கிடைக்குது. ஸோ அதோடைய கவுண்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா செல்ஃப் அப்படின்றது என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு உரிய இந்த நம்ஸ் 1 வந்து அசைன் பண்ணு அப்படின்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கிவன் நம்ஸ் 1 இப்படி அசைன் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம நம்ஸ் 2க்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த அரே வந்து அசைன் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ஆப்ஜெக்டை பொறுத்து தான் அந்த அரேவை வந்து சேஞ்ச் பண்றோமே தவிர அந்த நம்ஸ் அரேவை எப்பயுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் நம்ம எப்பயுமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரூல்ல நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ஸ் 2 அப்படின்றத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஆட் பண்றப்போ என்ன பண்றோம்னா ஓகே இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூல வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணா நான் தான் சொன்னல செல்ஃப் டாட் நம்ஸ் 2 ஆஃப் அரேல இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இந்த வேல்யூவை வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கேயும் இந்த வேலை முடிஞ்சிச்சு. இது இந்த ஃபங்க்ஷன் வந்து வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கவுண்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸில் போட்டேன்னா n கிராஸ் n வரும். ஓகேவா? ஸோ நமக்கு தான் தெரியும் ஏ அப்படின்றது வந்து அரே ஆஃப் நம்ஸ் 1 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி பின்றது வந்து நம்ஸ் 2 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு டோட்டல் கிடைக்குது. ஓகேவா? நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் பி, இல்லைன்னா பி விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் ஏ அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்க போறோம். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ஸ் 2 அப்படின்ற அரேவை வச்சு ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ விச் மீன்ஸ் தட் பீன்ற எலமெண்ட் நம்ஸ் 2 அப்படின்ற அரேவுடையது. ஸோ அதாவது எனி எலமெண்ட் இன் நம்ஸ் 1 அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து டோட்டல் மைனஸ் நம்ஸ் 2ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணா நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இல்லைன்னா ஏதாவது நம்ஸ் 1 அப்படின்ற நம்ஸ் 1 அரேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து டோட்டல் அப்படின்ற வேல்யூ கொடுக்கப்பட்டுள்ள டோட்டல் வேல்யூல வந்து ரிடியூஸ் பண்றப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆனது நம்ஸ் 2 அப்படின்ற அரேல இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம இப்படி செக் பண்றதா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ஸ் 2 அப்படின்ற அரேல வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதோடைய கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இதோடைய கவுண்ட்டை மட்டும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு அந்த ட்ராக் பண்ண கவுண்ட்டை வச்சு நம்ம நம்ஸ் 1 அரேவோடைய கவுண்ட்டுக்கு வச்சு இந்த லாஜிக்ல செக் பண்ண போறோம். அதாவது ஏதாவது ஒரு எலமெண்ட் பில இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது ரெண்டாவது அரேல இருக்கு. ஓகேவா? இப்போ அதை விட்டுருங்க. டோட்டல் அதாவது அரே 1 வந்து ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணி அதுல இருக்க எலமெண்ட்டை வந்து டோட்டல்ல இருந்து ரிடியூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து
ரெண்டாவது அரேல இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ணேன்னா செல்ஃப் டாட் கவுண்ட் அப்படின்ற ஒரு கவுண்டர் அப்படின்றது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். அந்த கவுண்டர் வேறு ஒன்றும் இல்லை, கவுண்டர் ஆஃப் செல்ஃப் டாட் நம்ஸ்2. ஓகேவா, நம்ஸ்2 அப்படின்ற அரேயோடைய கவுண்டர் அது என்ன பண்ணணும்னா கீ வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கும், வேல்யூ வந்து அந்த நம்பருடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட்ன்றது இருக்கும். ஓகேவா, இங்கே என்னன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த நம்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, வேல்யூ சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த வேல்யூடைய கவுண்ட் அதிகமாகும். ஓகேவா, அப்போ ப்ரீவியஸாக இருந்த வேல்யூடைய கவுண்ட்டு இப்போ நம்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். வேல்யூ ஆட் பண்ண உடனே என்ன நமக்கு கிடைக்கும்னா nums2 ஆஃப் தட் இண்டெக்ஸில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய nums2 ஆஃப் இண்டெக்ஸு ப்ளஸ் ஒரு வேல்யூ அப்படின்றது இப்போ புது வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா, புது வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அந்த புது வேல்யூடைய கவுண்ட் வந்து மாறும்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கவுண்டரில் இந்த வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை வந்து 1 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த கவுண்டரை இங்கே எப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா, திரும்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா செல்ஃப் டாட் கவுண்டர், ஜஸ்ட்டு இதை வந்து வேறு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டா போதும். ஓகேவா, அண்டர்ஸ்கோர் சிடிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கவுண்டர் அப்படின்னு கால் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டா போதும். ஓகே, இங்கே வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, அதோடைய கவுண்ட் வந்து ஒன்று அதிகமாகிடுச்சு. பட் ஆனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூவோடைய கவுண்ட் குறையணும் இல்லை. ஸோ அதனால் அதோட வேல்யூ குறைக்கிறதுக்காக அண்டர்ஸ்கோர் கவுண்டர் செல்ஃப் டாட் nums2 ஆஃப் இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னா இந்த லாஜிக் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா ஃபார் ஒவ்வொரு நம்பர் இன் எதுனா செல்ஃப் டாட் nums1 அப்படின்ற அரேல ஒன்று ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம் டோட்டல் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா, இஃப் டோட்டலில் வந்து இந்த அதாவது ஏ, ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம் ஏ. ஓகேவா, மைனஸ் பண்ணுறது வந்து ஈக்குவல் டு நம்மளால செக் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால இந்த ரெண்டாவது அரேல இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். எதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னால் இந்த கவுண்டரில் என்ன இருக்குன்னா கீ வேல்யூ வந்து என்ன நம்பர் nums2 அப்படின்ற அரேல இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா, அதை வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவுண்டர் வெறும்னா கவுண்டரில் செல்ஃப் டாட் கவுண்டர். ஸோ அந்த கவுண்டரை நான் திரும்ப ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன், அண்டர்ஸ்கோர் சிடிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கவுண்டர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அண்டர்ஸ்கோர் கவுண்டர் அப்படின்ற கீ வேல்யூ ஏதாவது ஒன்று வந்து இந்த மைனஸ் பண்ணுற வேல்யூ, அதாவது இந்த பி வேல்யூக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஓகே அதோடைய கவுண்ட்டை வந்து நான் எடுத்து ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே, ஃபைனலாக நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகிடுச்சு, சப்மிட் பண்ணி பார்ப்போம். Okay, submit it. See you guys in more such LeetCode videos. Until then, bye.